வந்துடுற இடம் சூப்பரிங்கண்ணா. ஏடா தளபதி வயசுல சும்மா அப்படியே எடுத்துன்னு பாத்தீங்கன்னா எஸ். ஸோ நம்ம வந்து இப்போ வந்திருக்கிற இடம் வந்து வெறித்தனமான ஒரு இடங்க. எஸ், ஏன்னா தளபதியோட வந்து ஸ்டில்ஸை வந்து நம்ம நார்மலா ஒரு கேலரியில ஒரு மொபைல் ஷாப்ல இந்த மாதிரி ஒரு ஒரு அட்ராக்ஷன்ல வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு டை ஆர்ட் ஃபேன் இருக்க முடியுமானா கண்டிப்பாக ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. பட் ஆனால் யூனிக்கா ஸோ நான் வந்து ஒரு விஜயோட வெறித்தனமான ரசிகர்ன்றத 100% ப்ரூவ் பண்ணிருக்காரு த ஒன் அண்ட் ஒன்லி த கிரேட் விஜய். அவர் பேருமே விஜய் தான். ஸோ இன்னைக்கு அவரோட ஷாப் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து வரீங்க என்னன்னா கண்டிப்பா ஆமா மீட் பண்றதுக்காண்டே வந்திருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ வந்து விஜயோட ரசிகர் உலகத்துல எங்க இருந்தாலுமே கண்டிப்பா நான் வந்து சந்திப்பேன். ஓகே, நம்மளுடைய சேனல் நேர்வா வந்து ஒரு வணக்கத்தை வச்சிருங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம தளபதி மொபைல்ஸ் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னா ஸோ எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா கோவில்பட்டி லொகேஷன்ல தான் இருக்கு. ஸோ கோவில்பட்டி மக்கள் உலகத்துல இருக்க எல்லா தமிழருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணமா இருக்கும்போது, ஏன்னா ஸோ நீங்க விஜய் ஃபேன்ஸா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும்போது ஸோ ஒரு டையார்ட் ஃபேனை நான் வந்து மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ இப்படிலாம் ரசிகர் இருப்பாங்கன்றது ஒரு மெய் சிலிக்கிற விஷயமா இருக்கும் போது நீங்க பாருங்க. இந்த விஷுவல் அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரீட்டா இருக்கும். ஸோ நம்ம தலைவரை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நேரில் பார்க்குற ஃபீல் தான் இந்த பேனர்ல பார்த்தா கூட. ஸோ எவ்வளோ சார்மிங் அண்ட் கியூட் பாருங்க. ஸோ நம்ம விஜயும் இந்த விஜயமே அப்படிதான். ஸோ பார்க்க லுக்கிங் வெரி ஸ்மார்ட். ஓகே நண்பா, சொல்லுங்க, இந்த தளபதி மொபைல்ஸ் வந்து ஆரம்பிக்க காரணம், நீங்க எதுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? நீங்க மொபைல் டெக்னாலஜி படிச்சு வந்தீங்களா எப்படி? அப்படிலாம் இல்லண்ணே, நான் வந்து சினிமாக்கு போகணும்னு ஒரு ட்ரீம்ல இருந்தேன். ஓகே, சரிங்களா. அதுல வாய்ப்பு கிடைக்காதனால ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி மொபைல் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணது. வைக்கும் போது அண்ணன் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். தளபதி அண்ணன் தான் இன்ஸ்பிரேஷன். அவர் பேர்ல வந்து அவர் மாதிரி நம்ம சினிமாக்கு போகணும், அவர் மாதிரி ஸ்டைல் பண்றது, ட்ரெஸ்ஸிங் பண்றதுலாம் பிடிக்கும் எனக்கு. அவர் மாதிரி இருக்கிறது பிடிக்கும். ஏதாவது நீங்க பார்க்க விஜய் லுக்ல இருக்கீங்கன்னு சொன்னா அது ஒரு சின்ன ஹாப்பினஸ். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன்னா சரி, கடை வைக்கும் போதும் அவர் பேர்ல வைக்கணும்னு வச்சேன். ஸ்டார்டிங்ல இந்த அளவுக்கு வீடியோ போட்டது இல்லை. ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து இப்போ ஒரு 2-3 வருஷம் தான் ட்ரெண்டிங். அதுக்கு முன்னாடி இப்போ கிடையாது. இன்ஸ்டாகிராம் அவ்வளவா கிடையாது. எல்லாமே ஹலோ அப்போ ஒன்று இருந்துச்சு, பேன் பண்ணாங்க பாத்தீங்களா. அதுல போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நல்லா ரீச் இன்ஸ்டாகிராம் கிடைச்சதுக்கு அப்புறம் கடையை நல்லாவே தூக்கி காட்டுற மாதிரி என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நீங்க வந்து ஆரம்பிக்கிற பேஸ் காரணமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில நுழையணும். அதுக்காக வந்து நம்ம தளபதி ரசிகரை பிடிச்சு அவரை ஃபாலோ பண்ணி ஸோ அவரை மாதிரியே நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் ஆட்டிடியூட் எல்லாமே மாத்திட்டு ஓகே இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்காக தான் நீங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து ஆரம்பிச்சிங்கன்னு சொல்றீங்க. ஸோ அப்போ வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஃபியூச்சரா நீங்க எடுத்துட்டு போக பிளான் பண்ணலையா? ஸோ ஒன்லி சினிமா இண்டஸ்ட்ரிக்கான ஒரு சான்ஸா இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்களா எப்படின்னு? இல்லண்ணே, அவர் பேர்ல நிறைய ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்ப் பண்றதுக்கு இன்கம் வேணும். நான் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் தான். நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் வந்து பாக்குறவங்க எல்லாம் வந்து சரி ரொம்ப பணக்காரம் போல, காசு நிறைய வச்சிருப்போம்ல, அதான் அங்க போய் இங்க போய் லுக்க பாத்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. வீடியோ பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க. நான் பண்ற ஹெல்ப் எல்லாம் பார்த்து நிறைய வச்சிருப்பான் போல, அதான் அள்ளி கொடுக்கான், காசு வேல்யூ தெரியல, குறைக்க தெரியாதவன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி சேர்த்து வச்சுதான் நான் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இன்கம் சேர்த்து வச்சு நமக்கே ஏதாவது வாங்குவோமா, உங்களுக்கு எதாவது தேவைப்படும், நீங்க சேலரில இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு நீங்க உங்க ஃபேமிலிக்கு பாப்பீங்க, இல்லாட்டி உங்களுக்கு தேவையானதுன்னு ஆசைப்பட்டு தான் வாங்குவீங்க. நான் அதுவும் பண்ணுவேன். எனக்கு தேவையானது சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றிப்பேன். அது போக மிச்சம் இது சேர்த்து வச்சு ஹெல்ப் பண்றது பிடிக்கும். அதுல ஒரு அடிக்ட் மாதிரினே. ஓகே, இப்போ நம்ம ஹெல்ப் பண்றோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம தளபதி பாத்தீங்கன்னா அவர் நாளைய தீர்ப்புல ஆரம்பிச்சு அவர் ஃப்ரம் த ஜனநாயகம் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்க எந்த மாதிரி உதவி எல்லாம் பண்ணிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு? ஆசிரமம் இருக்குல்ல, அநாத ஆசிரமம், ஹோம் இருக்கும், வயசானவங்க இருப்பாங்க, அவங்கள போய் மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி. எந்த ஊருக்குள்ள? இங்க எல்லா ஊருமே போவேன். ஓ, எல்லா ஊருக்கும் போவீங்க? ரெகுலரா ஒரு ஊருக்கு மட்டும் போக மாட்டேன். எல்லா இடத்தையுமே நான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து மீட் பண்ணணும். தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க என் பக்கத்து ஊர்ல சிவகாசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாதிரி சரௌண்டிங்ல பக்கத்துல என்னால போக முடிஞ்ச தூரத்துக்கு நான் கண்டிப்பா விசாரிப்பேன். கூகுள் எல்லாம் பார்ப்பேன், நம்பர் எடுப்பேன். இந்த மாதிரி நான் இந்த கடையில இருந்து பேசுறேன், நான் தான் ஓனரு, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், வரலாமான்னு கேட்பேன். வாங்கன்னு சொல்லுவாங்க, போய் பண்ணுவேன். அது போக இந்த ஹெல்பிங் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நிறைய கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி கேட்பாங்க. அது என்னால முடிஞ்ச உதவி, சின்ன உதவி பண்ணுவேன். சரிங்களா? சூப்பருங்க. ஸோ ரொம்ப ஒரு அருமையான தகவல் சொல்றீங்க. அதாவது மற்றவங்களுக்கு உதவுறது, ஏன்னா நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம கூட இருக்கவங்க, நம்ம சுற்றி இருக்கவங்க கண்டிப்பாக நல்லா இருக்க ஒரு நல்ல விஷயம். அதை கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணிட்டு வரீங்க. ஸோ இது வந்து நீங்க வந்து ஒரு தனி மனிதனா பண்றீங்களா, இல்லை இதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்கீங்களா? இதுக்கு வந்து தனி மனிதனா தான். கடை தளபதி மொபைல்ஸ் ஓனர் நான் மட்டும் தான். சூப்பர். ஒரே ஒரு பொண்ணு வேலைக்கு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். சம்பளத்துக்கு வேலை. யாருமே டீமும் கிடையாது, பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது. பேக்ரவுண்டு ஹெல்ப் நோட் பண்ணிங்க மக்களே. ஒரு தனி மனித நபரா வந்து அவர் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு வந்து உதவி பண்ற எண்ணம் பாருங்க. அதாவது ஒரு கடை வச்சு
சம்பாரிச்சுட்டு நம்ம போயிடலாம், செட்டில் ஆயிடலாம், ஸோ நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு சான்ஸ் ட்ரை பண்ணலாம்னு நினைக்காம நான் உதவி பண்ற மனசு இருக்கு பாத்தீங்களா, அதாங்க கடவுள். அண்ணன் வந்து எப்படின்னா கோடிக்கணக்கான சம்பாதிக்காங்க, அவர் நினைச்சா ராஜா மாதிரி கண்டிப்பா இருந்தாலும் வந்து வாராருல ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா அந்த அந்த குணம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அவரை மாதிரி நானும் இருக்குன்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஓகே, அப்போ வந்து ஆல்மோஸ்ட் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜேர்னி வந்து அப்படியே இது வந்து அரசியலையும் அப்படியே களம் இறங்குவீங்களா? இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைச்சி நம்ம டிவிக்கு கொண்டு வழிநடத்தி போவீங்களா? எப்படி என்ன ஐடியால இருக்கீங்க? அரசியல் எங்க வீட்டுல வந்து வேண்டான்னு சொல்லி சஜஷன் சொல்லுவாங்க. இப்போதைக்கு நீ கடையை மட்டும் ஹெல்ப் பண்றதே வீட்டுல சப்போர்ட் கிடையாது. ஏன்னா எந்த வீட்லயும் என்கரேஜ் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. சம்பாதிக்கிறத கொண்டு போய் நீ வேற இடத்துல கொடுக்கறது எந்த வீட்லயும் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா 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 நினைப்பாங்க. அதுக்கு பேக்ரவுண்ட்ல சப்போர்ட் பண்ணி அப்பா அம்மா டெய்லி திட்டு வாங்கிட்டு தான் இருப்பேன். அதனால விஜய் என்ன பேர்ல பண்றது எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, சோ நீங்க வந்து நம்ம தளபதியை வந்து ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷமா நீங்க ஃபேனா இருக்கீங்க? எந்த படத்துல இருந்து அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க? நான் கிரிக்கெட் ரொம்ப பார்ப்பேன், நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். எனக்கு கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியா டீம் ரொம்ப பிடிக்கும். என்னங்க இது, இந்தியா தாண்டி ஆஸ்திரேலியா ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் பிடிக்கும். சரிங்களா? ஏன்னா ஃபுட்பால்ல நிறைய பேர் மெஸ்ஸி, அதுக்கு இந்தியன் டீம் பிடிக்காம இல்ல மக்களே, தப்பா எடுத்துக்க வேணாம். அது ஸ்போர்ட்ஸா பாக்குறது, நீங்க வந்து அதுல எதுவும் முதல்ல இந்தியா தமிழ்நாடு எல்லாம் தமிழ்நாட்டுல தானே இருக்கும். சோ உங்களுக்கு ஆஸ்திரேலியன் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க விளையாட்டு பிடிக்கும். அதனால சின்ன வயசுல செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. ஓகே 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 ஓகே. ஓ, நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆஸ்திரேலியா பிரெட்லி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா ஆமா, அவர் ஸ்பீட் பவுலர். அவரை பார்த்தனே ஒரு லவ் அட்ராக்ஷன். அதனால வந்து ரொம்ப தீவிரமா இருப்பேன். அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வந்து ஆஸ்திரேலியா மேட்ச்னா வந்து நான் வீட்டுல வந்து வயிறு வலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டு மேட்ச் பாக்குறேன். அந்த குட்டி வயசுலயே அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த டைமுக்கு சினிமா அவ்வளவா பார்க்க மாட்டேன். அந்த டைம்ல போன் அந்த அளவுக்கு வந்து சினிமா தியேட்டருக்கு போறது ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் தான் எல்லா மென்டாலிட்டி இருக்கும் அதிகமா. அதனால காலேஜ் போகும்போது தான் ஆண்ட்ராய்டு போனே வந்துச்சு, சின்ன சின்ன ஆண்ட்ராய்டு. அப்பதான் வந்து நான் விஜய் என்ன படம் அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த படம் என்ன? விஜய் படத்துல இன்னும் பழைய படமே இன்னும் பார்க்காத படம் நிறைய இருக்கு. நீங்க அவர் ஃபேன் ஆன முதல் படம் இதான் ரீசன். ஓகேடா, இந்த மனுஷனுக்கு ஆமா அதோட ஃபர்ஸ்ட் நாளே வந்து பார்த்தது இல்ல. நிறைய பேர் ஃபேன்ஸ் நிறைய பேர் பழைய படம் மிஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க இந்த படத்தை பார்த்து ஓகேடா இவர் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு முடிவு பண்ண படம் போக்கிரி திருப்பாச்சி. அந்த ஆக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்ஷன் படம் தான். இந்த லவ் படத்தோட அவர் ஃபைட் படம் தான் சொல்லவே. ஆக்ஷன் தலைவர் பின்னி படம் எடுத்திருப்பாரு. சோ போக்கிரி படத்துல இன்ஸ்பயர் ஆயிட்டீங்க. சோ அந்த படத்து வரும்போது நீங்க அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணி தியேட்டர்ல போய் பண்ணது உண்டா? அந்த மாதிரி பண்ணது உண்டா? எல்லாமே தலைவா ரொம்ப ஸ்பெஷல் படம். தலைவா வந்து ரொம்ப காலேஜ் படிக்கும் போது தான் தலைவா படம் மாதிரி இந்த டைட்டான ஷர்ட் போடுவேன். அப்போல இருந்து அந்த மாதிரி கூலஸ் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் ஸ்டைல் பண்ணுவேன். அவரை மாதிரி இருக்கேன்னு எல்லாரும் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகே, சோ நீங்க இப்ப இந்த இண்டஸ்ட்ரி தான் மெயின் உங்களுடைய ஆம்பிஷனை கூட நீங்க சொல்றீங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில தான் எனக்கு வந்து போகணும், அந்த மாதிரி நான் வந்து வரணும் அப்படின்னு. ஒரு அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட ட்ரீம் அதுவா இருந்துச்சு. விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் வரதுக்கு முன் அரசியல் பின் அந்த மாதிரி அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நான் வந்து சினிமாவை ட்ரீமா வச்சிருக்கேன். அவர் அரசியலுக்கு வரதுனால நான் இப்ப வந்து சினிமாக்கு போறதை நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஆடிஷன் ஏதாவது இருந்தா கூட ட்ரை பண்றதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன் அவரே வந்து ஹெல்ப் பண்ண வந்துட்டாரு, அதனால நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம்ட்டு நம்மளும் லைஃப் லாங்கா இந்த மாதிரி ஹெல்ப் படத்துமோட டிவிக்கு கட்சி மூலியமா எனக்கு புரியுது. பட் ஆனா இப்ப என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து சினிமால இருந்துட்டு நீங்க அந்த உதவிகள் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம், அந்த ட்ரை பண்றதை விட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். வேற ஒண்ணு இப்ப அந்த முயற்சி வேணாம், என்ன தளபதியே விட்டுட்டாரு, அதனால நீங்க கடையை பாத்துக்கிறது, யாராவது ஹெல்ப்னு வந்தா அந்த ஊர்ல போய் ஹெல்ப் பண்றது எனக்கு இதுவே டைம் கரெக்டா இருக்கு. அதனால சப்போஸ் யாராவது வீடியோஸ் பார்த்துட்டு ஓகே பையன் ஹீரோ மாதிரி இருக்கான்ப்பா, சரி நம்ம ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு ஆல்பம் வச்சு பண்ணிடுவோம், தளபதி ரசிகர் வேற அப்படின்னு யாராச்சும் உங்களை கூப்பிட்டா நீங்க போவேன். நான் என்ன சொன்னேன், ட்ரை பண்றதை விட்டுட்டேன்னு சொன்னேன், வேற ஒண்ணு இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா போவீங்க. போவேன் கண்டிப்பா. உங்களை கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல்லையோ ஒரு ஷார்ட் ஃபிலிம்லயோ கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும். ஏன்னா உங்களோட டேலண்ட் வந்து கண்டிப்பா நம்ம எக்காரந்து கொண்டா நம்ம வந்து வீணடிச்சிடக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்க இப்படி பேசுறீங்க, உங்களோட திறமையை வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்ணாதான் இந்த உலகத்துக்கு தெரியும். எல்லாருமே அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும் இல்லையா? சோ இப்ப நம்ம தளபதியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப குவைட்டா இருப்பாரு. கேமரா ஆன் பண்ணா அவர் வேற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிடுவாரு. சோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து ரொம்ப சைலண்டா குவைட்டா இருக்கீங்க, அவரை மாதிரியே ஆல்மோஸ்ட் ஃபாலோ பண்றீங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ நீங்க அவர்கிட்ட இருந்து என்ன விஷயம் கத்துக்கலாம்? மேக்சிமம் வந்து ஒரு இளைஞர்களா நீங்க ஒரு யூத் ஜெனரேஷன் சொல்றா தளபதி அவர்கள்கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? ஹெல்ப் தான். நல்ல மனுஷர், எல்லாரால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாருமே பண்ணணும். சோ அப்ப நீங்க வந்து மெயினா அந்த உதவுன்ற விஷயம் மட்டும் தான், அந்த ஹெல்ப் பண்ற விஷயத்த வந்து பண்ணணும்ன்றதுதான் ஃபுல் ஃபோக்கஸா இருக்கீங்க. அரசியல் தானே இப்ப வந்து ஹெல்ப் பண்றது தானே, மக்களை வந்து பாத்துக்கிறது தானே.
ஓகே, இப்போ நீங்க சினிமா வந்து இப்போ ட்ரை பண்ணதை நான் விட்டுட்டேன்னு சொல்றீங்க. இப்போ அடுத்து நீங்க அரசியலை கையில எடுப்பீங்களா? இந்த உதவியை வந்து அரசியல் மூலமா நம்ம பண்ணலாம் அந்த ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து தளபதி சார் அவர்கள் வந்து அவரு 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு அரசியல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம கடை மூலியமாவே பண்ணணும்னு நினைச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். Okay. டிவிக்கில இருந்து பண்றதை விட தளபதி மொபைல்ஸ் நீங்க தனித்துவமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அவர் வந்து எனக்கு கூப்பிட்டானா கண்டிப்பா நான் பண்ணுவேன். அவர் வந்து என் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா அவரு சொன்னா கண்டிப்பா நான் நோ சொல்ல போறது இல்ல. ஓகே, ஏன் அப்படின்னா இப்ப நீங்க பண்ற அந்த விஷயங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு தெரியுது. 4 40 400 400 4 லட்சமாகும். அது வந்து நீங்க நம்ம டிவிக்கே கட்சி மூலியமா நீங்க இணையும் போது இன்னும் வேர்ல்டு வைடு இல்ல விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து ஓகே இந்த அளவுக்கு நம்மளும் பண்ண ஒரு மோட்டிவேஷன் வரும். உங்க மாதிரி ஆட்கள் கண்டிப்பா நீங்க வந்து அதுல இந்த மாதிரி ஒரு அரசியல் காலத்துல வந்து நீங்க செய்யணும். ஏன்னா உதவிகள் வந்து இன்னும் அதிக பெருசாகும், அதிகமாகும், அதிக நீட்ஸ் இருக்கும். நீங்க ஒரு டீம் உங்களுக்கும் ஒரு டீம்ஸ் கிடைச்சிருவாங்க. ஏன்னா இப்ப நீங்க உங்களோட ப்ரெஷர், இப்ப உங்களுடைய டைம் வந்து நீங்க இவ்வளவு பிஸி ஷெட்யூல எங்களுக்காக நீங்க டைம் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய பிசினஸும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனாலதான் ஒரு டீமா இருந்தீங்கன்னா ஸோ நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க வந்து சப்போஸ் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா நீங்க ஷாப் டக்குன்னு க்ளோஸ் பண்ணணும், இல்லாட்டி வேற ஷாப் போடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அரசியல் நீங்க உள்ள நுழையும் போது உங்களுக்கு டீம் கிடைப்பாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, நீங்க வந்து மெயினான ஒரு கொஸ்டின், தளபதியை நேர்ல பாத்திருக்கீங்களா? இல்ல பிரதர், பார்த்தது இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. மாநாடு மதுரையில போடும்போது கூட பார்த்தது இல்ல. ஏன் மாநாடு போனீங்க? போகல. அது ஒரு வைராகியத்துல இருக்கு. அண்ணா வந்து என்னை கூப்பிடணும்னு ஆசையா இருக்கேன். அவரு உங்களை கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? எப்படின்னா வந்து அண்ணன் பேர்ல பண்றேன், என் பேர்ல வந்து தம்பி இப்படி பண்றாரு, தம்பியை வந்து அதாவது இது ஒரு பாசமான வைராகம். நீங்க யாரும் ஆட்டிடியூட் நினைச்சுக்காதீங்க. ஆமா, ஏன்னா நிறைய பேர் வந்து அதை தப்பா புரிஞ்சுப்பாங்க. அவர் எப்படின்னா வந்து அண்ணன் கூப்பிடணும்னா வந்து என் பேர்ல எவ்வளவு பண்றேன் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்கேயோ இருந்து தள்ளி நின்று பாக்குறது அப்படின்னு கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் பாக்குறது வந்து அவர் நம்மளை இன்வைட் பண்ணி அவரை போய் பார்த்து என்னை உங்களை பாக்குறதுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க கண்டிப்பா கூப்பிடணும் ரொம்பவே நினைச்சு டெய்லி நினைச்சிட்டே இருப்பேன். நீங்க கூப்பிடணும் கண்டிப்பா நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. சூப்பருங்க. சோ அத நீங்க வந்து ஒரு ட்ரீமாவே வச்சிருக்கீங்க. ஓகே, நம்ம போய் ஒரு 100ல 1 இல்லாம நம்ம வந்து 100ல ஒரு ஆளா நீங்க தனியா வந்து தனியா வந்து எல்லாமே கில்லி மாதிரி பண்ணுவேன். அண்ணன் மாதிரி தனியா நின்று பண்ணுவேன். அதனால வந்து அவர் என்ன கூப்பிடுறது வந்தா போய் பாக்குறது ஒரு ஆசையில இருக்கேன். ஓகேங்க, சரி. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இவ்வளவு விஷயங்கள் இப்ப நீங்க பண்றீங்க. இப்ப இந்த அட்ராக்ஷன் எல்லாம் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ இத வந்து விஜய் அவர்கள் கட்சியில இருந்து யாராச்சும் வந்து பார்த்து மேற்பார்வையிட்டாங்களா, இல்ல வந்து இங்க விஜய் ஃபேன்ஸ் லோக்கல்ஸ் யாராவது பார்த்து என்ன ப்ரோ இத பத்தி பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லுங்களேன். இப்ப நீங்க இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க. சோ இப்ப இந்த பண்ணனால எப்படி பாக்குறாங்க? தொழில் ரொம்ப பாதிக்கும் இந்த மாதிரி. அதனால யாருமே இந்த மாதிரி கடை வைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து மத்த கட்சிக்காரங்க வர போறது இல்ல, மத்த ஃபேன்ஸ் வர போறது இல்ல. இப்ப நம்ம ஃபேன்ஸே வந்து என் கடையில விட இன்னொரு கடையில பெஸ்ட் ஆஃபர் இருந்தாங்கன்னா நம்ம பசங்களே அங்க போயிருவாங்க. இதான் ரியாலிட்டி. ஓகே, அதாவது என்னன்னா இதற்கு பின்னாடி ஏகப்பட்ட வந்து பிரச்சனைகள் வரும். சில எவ்வளோ ஒரு பேடான விஷயங்கள்லாம் வந்து அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். தொழில் ரீதியாக பாதிப்படையும். ஏன்னா அவர் வந்து ஒரு கிரேஸா இருந்து பண்றாருன்னா அது வந்து அவருடைய சந்தோஷத்துக்காக பண்றாரு. ஆனா அது பின்னாடி ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு. அதுதான் நீங்க சொல்ல வரீங்க வந்து இப்ப ஏன்னா இப்ப நீங்க இவரை ஃபிளெக்ஸ் அதர் கட்சி சார்ந்தவங்க வந்து வரமாட்டாங்க. சோ அவங்க யோசிப்பாங்க உள்ள வரதுக்கு என்ன. ஆமா, வேற ஃபேன்ஸ் யோசிப்பாங்க. நம்ம எங்க ஃபேன்ஸே வந்து பெட்டர் ஆஃபர் யாராவது கொடுத்தா அங்க போயிடுவாங்க. ரியாலிட்டி. அதனால விஜய் ஃபேன்ஸ் வந்து வேற எங்க பெட்டரா கொடுத்தாலும் ஃப்ரீயா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. நான் அடிச்சு சொல்ல மாட்டேன். நான் கண்ணுக்கு முன்னாடி என் ஊர்ல பாத்துருக்கீங்க. சோ ஓகே, அதாவது நீங்க பட்ட வலிகள் துன்பங்கள் எல்லாமே கட்சிக்காரங்களுக்கு நான் வந்து நிறைய பேருக்கு கோல்பேட்டில் உள்ளவங்க எல்லாம் என்னால முடிஞ்சது ஹெல்ப் தூக்கி விடணும். அவங்களும் கொஞ்சம் தூக்கி விடணும். எவ்வளவு முன்னேறி இருக்கேன். ஆனா அவங்களே ஒரு மொபைல் எடுக்கணும்னா வேற கடையில தான் போய் எடுக்காங்க. ஓகே ஓகே, அப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமா. கண்டிப்பா அதெல்லாம் மாறும் தலைவரே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து கம்ப்ளீட்டா இந்த அட்ராக்ஷன் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ இது வந்து நீங்க நிறைய மைனஸ் சொல்றீங்க. இதுல ஏதாச்சும் பிளஸ் நடந்திருக்கா? ஓகே, நான் இந்த மாதிரி கடை நான் போயிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கடை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு யாருன்னா உங்க ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க. பிளஸ்னா ஃபேன்ஸ், அதுல வந்து நம்ம லாபம்லாம் வரப்போதில்ல, ஒரு சந்தோஷம் தான். ஆனா பார்த்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து இப்போ மெயின் பண்றது மொபைல் அண்ட் ஆக்சசரிஸ் இதெல்லாம் மெயினாக பண்றீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுனால மொபைல் எடுக்க வரவங்க, கோவில்பட்டியிலேருந்து வரவங்களாகட்டும், வெளியிலேருந்து வரவங்களாகட்டும், என்ன மாதிரி ஆஃபர் கொடுப்பீங்க? மெயினா அதுதான். என்னடா பேசிட்டே டக்குன்னு வந்து பிசினஸ் பேச நினைக்காதீங்க. சோ இது வந்து நம்ம விஜய் ஃபேன் சார்பா கேக் பண்ணி கொடுப்பேன். பாத்துருக்கீங்களா? ஆமா அது பார்த்துமே கேக் கட் பண்ணி கொடுப்பேன். கேக் அவங்க வேண்டாம்னு சொன்னா அவாய்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பதிலா இது ஆஃபர் அத பண்ணி கொடுத்துருவேன். அந்த அமௌண்ட்ல ஏதாவது நெக் பேண்ட் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும், அது மொபைல் வாங்க வர கஸ்டமர்ஸ்க்கும்.
ஸோ ஒரு யூனிக்கான விஷயங்க. இது வரைக்கும் எந்த ஒரு இல்ல கேக் வந்து ஸ்பெஷலா வந்து எல்லா மொபைல் கடையிலயும் ஒரு ஸ்பெஷல் போன் லான்ச் ஆனா மட்டும் கட் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் போன். ஆமா. ஆனா நான் ஒரு 5000 ஒரு 1000 ரூபாய் கீபோர்டு போன் கூட நான் கேக் கட் பண்ணுவேன். எஸ், இந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லி ஆகணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நார்மலா இந்த கேக் கட்டிங்னே பாத்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் மோடு தான். பர்த்டே, வெட்டிங்கு அந்த மாதிரி விஷயம் தான் பண்ணுவாங்க. இல்ல கடத்திறப்பு விழா, ஏதாச்சும் வந்து ஒரு ஆனிவர்சரி. பட் ஆனா ஏதோ ஒரு மொபைல் லான்ச் வந்து ஐபோன் பெரிய பெரிய மாடல் வந்து லான்ச்சிங் அப்போ அந்த லான்ச்சிங் ஈவெண்ட் அப்போ கட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவர் வந்து பண்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா புதுமையா இருக்குங்க. நானே இதை ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி பண்றேன். ஆல் ஓவர் இந்தியா இந்த மாதிரி ஒரு யூனிக்கான தாட்டு அவர் எப்படி அவர் யோசிச்சா தெரியல. நானும் பாத்துட்டேன். இந்தியா வரைக்கும் எல்லா மொபைல் கடையும் இன்ஸ்டால போடுவாங்க. யாரும் கேக் கட் பண்ணி பார்த்தது கிடையாது. சோ இவர் வந்து அந்த கேக் கட் பண்றது ஒரு சாட்டிஸ்பாக்சன் கஸ்டமருக்கு கொடுக்குறாரு. அதாவது கஸ்டமரா ட்ரீட் பண்ணல, வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸோ நம்மளுடைய வந்து ஒரு மக்கள் அப்படின்னு வந்து அவர் இன்வால்மெண்டோட தான் அந்த கேக் கட்டிங் பண்றாரு. ஸோ மற்றவர் எந்த ஒரு வியாபார நோக்கத்தோட அவர் பண்ணல. ஆனால் அது நல்ல விஷயம். ஏன்னா வந்து வாங்க வராங்க, ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி பில் போட்டு அமௌண்ட் வாங்கி நம்ம வந்து ப்ராடக்ட் கொடுத்து விட்டுறது இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைக்கிறாரு இல்லையா? அதுதான் வந்து தொழிலுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய தாட் ப்ராசஸுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எண்ணம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அது நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம தளபதி வழி வர ஃபாலோ பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய லட்சியம் வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு. இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுறோம், ஸோ நம்ம வந்து ஒரு கூட்டத்தில் போய் நிற்க வேணாம், கண்டிப்பாக அண்ணன் கூப்பிடுவாரு. நான் வந்து டேபிள் டு டேபிள் அவரை பார்த்து மீட் பண்ணி கண்டிப்பா என்னோட விஷயத்தெல்லாம் பேசுவேன். அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறது. கண்டிப்பா உங்களுடைய ஆசை கண்டிப்பா நடக்க போகுது. அது வந்து வெகு விரைவில் கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த வீடியோ மூலியமா நடக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வேற எவ்வளவு பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதுல இவரும் சேனல்ல வச்சிருக்காரு. அந்த சேனல் நேம் சொல்றீங்களா? தளபதி மொபைல்ஸ் தான். யூடியூப்ல போய் தளபதி மொபைல்ஸ் அடிச்சாலே வந்துரும். ஓகே, இவரும் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்காங்க. சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஸோ அவர் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து இந்த மொபைல் பத்தி என்னென்ன மாடல் வருது அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் வந்து அவர் பார்த்துருக்கோம், நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் அவர் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஸோ மீடியா பீப்புள் யாராச்சும் உங்களுக்கு வந்து ஹீரோ வேணும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அப்படின்னா கண்டிப்பாக இவரை காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ அவர் அதுக்கும் ரெடியாக தான் இருக்காரு. ஸோ மெயின் திங் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே நம்ம கோவில்பட்டி மக்களாகட்டும், இல்லை தென் மாவட்டங்கள், வட மாவட்டம், எந்த மாவட்டத்துலேருந்து வந்தவங்களாகட்டும் அவருடைய கடைக்கு வாங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஆஃபர்லையும் கொடுக்குறாரு. அதை தாண்டி ஸோ ஒரு நல்ல மனிதநேயமான ஒரு ஆள், சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அவர் வளரும். அவர் வளர்ந்தா 4 பேர் கண்டிப்பாக அவர் வளருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இவரோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவுன்ற விஷயம், அதாவது ஹெல்ப் பண்ணுற விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸாக இருக்காரு. ஸோ அது வந்து 10ல் வந்து ஒரு 4-5 பேர் தான் அந்த தாட் ப்ராசஸ் இருப்பாங்க. ஸோ நிறைய யூனிக்கான ஐடியாஸும் பண்ணுறாரு. ஸோ மெயின் வந்து ஒரு பிகாஸ் ஒரு டை ஹார்ட் தளபதி ஃபேன், அதே அவரை மிக பாராட்டலாம். ஸோ கண்டிப்பாக 2026 தளபதி வந்து நினைக்கிறீங்களா? 100% 200% கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? இல்லண்ணே, அண்ணன் நிக்கிற தொகுதியில அண்ணன் வின் பண்ணிடுவாங்க, அது வந்து கான்ஃபிடென்ட்டா நினைக்கிறேன். ஆனா மத்த கேண்டிடேட் எல்லாம் நிப்பாட்டுவாங்களா? அண்ணன் வந்து அண்ணன் சொல்லியிருக்காங்க, யாருமே நீ கேண்டிடேட் பாக்காதீங்க, அதுவும் நான் தான் நினைச்சு ஓட்டு போடுங்கன்னு மதுரை மாநாடுல சொன்னாரு. ஆமா, எல்லா தொகுதியிலும் என்னோட நான் தான் நிக்கிறேன் விஜய் நினைச்சு போடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா வந்து அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. அது எலெக்ஷன் வந்தா ரிசல்ட் மூலமா நமக்கே தெரியும். ஓகே ஓகே ஓகே. மக்கள் எப்படின்னு சொல்ல முடியாது தானே. லாஸ்ட் டைம்ல டிஎம்கே எவ்வளவு சைலண்டா இருக்காங்க, வந்து ஏதோ பிளான் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. பட் பல தடைகள் வரும், அதை விட தெரிந்து கண்டிப்பா நம்ம வந்து வயசுக்கு அரசியல் கரெக்டா சஜஷன் பண்ண முடியும். எனக்கு அந்த அளவுக்கு சொல்லிட்டு நான் கிரிக்கெட் தான் ரொம்ப ஆர்வமா பார்ப்பேன். இப்பதான் கொஞ்சமா சினிமா இதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் ஃபுல்லா எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியாது. ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக கான்வர்சேஷன் போச்சு. பிஸ்னஸ் பற்றி கேட்டோம், அவரோட பர்சனல் பற்றி நம்ம விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து இந்த வீடியோ எண்டிங் வந்துட்டோம். இப்போ விஜயோட டைலாக், நம்ம தளபதி நடித்த படத்துலேருந்து டைலாக் ஏதாச்சும் ஒன்று அவரை நம்ம பேச காட்ட போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் பேசி ஆகணும். ஏதாச்சும் இப்போ நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பஞ்ச் டைலாக் இல்ல விஜய் ஓகே. சோ அவளோட நம்ம வந்து இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம், அவர் பேசுவாரு. உங்கள மாதிரி வாய்ஸ்லாம் வராது விஜய். ஓகே, கண்டிப்பா நீங்க இல்ல நீங்க விஜய் வாய்ஸ் சாரோட வாய்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க அவரோட டைலாக் பேசினா போதும். சோ நம்ம என்ன ஃபேன்ன்றது நம்ம உள் வாங்கியிருப்போம் நிறைய விஷயங்கள். ஏதாச்சும் ஒரு டைலாக் மட்டும் எடுத்து விடுங்க. அதானே, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அங்க பார்த்து சொல்லுங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஓகே, வேற என்ன அந்த டைலாக் ஏன் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு ரீச் ஆகணும்னு ஒரு ட்ரீம் வச்சிருக்கேன். அதான் ஒரு பிளான் பண்ணி வச்சிட்டேன். அதான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன். ஓகே, அத நானே வந்து மீற மாட்டேன், இது பேக் அடிக்க மாட்டேன். ஓகே ஓகே. அதுக்காண்டி டைலாக். சோ அதாவது தளபதி பேசுற திரையில பேசுற வசனங்கள் எல்லாமே உங்களுக்கு ரியல் லைஃப்ல பொருந்துது. அத நீங்க அந்த அந்த வசனம் வந்து உங்களுக்கு பொருந்துதுன்றீங்க உங்க லைஃபுக்கு. ஆமாண்ணே ஆமாண்ணே. ஓகே, அதே மாதிரி இப்போ அவரு வந்து பாத்தீங்கன்னா ஆமா சினிமா வெட்டி இப்போ இந்த 200 கோடின்ற சொல்றாங்க இல்லையா. ஸோ வந்து நிறைய உச்ச நட்சத்திரங்கள்லாம் நிறைய பேர் எவ்வளோ பேர் வந்து
நிறைய சம்பளம் வாங்குறாங்க. பட் யாருமே யோசிக்காத விஷயத்த அவர் ஒரு ஹோல் நைட்ல முடிவு பண்ணி எனக்கு வேணாண்டா, அதுக்கப்புறம் நான் வந்து சினிமா கிடையாது மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா? அந்த செகண்ட் உங்களுடைய மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? கண் கலங்குனீங்களா, ஃபீல் பண்ணீங்களா, எப்படி ரியாக்ட் படம் பண்ணீங்க? எப்பயுமே முதல் நாள் 4 மணிக்கே போய் பாக்குறது அதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன். 4 மணிக்கு நைட்டு 12 மணி 10 மணிக்கே போயிருது. முந்தின நாள் போய் தியேட்டர்ல ஃபுல்லா உட்காந்து 4 மணி ஷோ வந்து பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கும். அது மிஸ் பண்றேன், அது கண்டிப்பா மிஸ் பண்றேன். அண்ணன் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான், தோத்தாலும் சந்தோஷம் தான். தோத்தா அண்ணன் தான் படத்துக்கு வந்துருவாங்களே. இப்போ வந்து அதாவது பாருங்க என்ன மாதிரி தோத்துட்டு நடுத்தருவுக்கு வந்துருவாரு, படத்துக்கு வந்துருவாரு அப்படின்னு. ஜெயிச்சாலும் ராஜா தான், தோத்தாலும் ராஜா தான். ராஜா தான் அவரு. தலைவர் வந்து அந்த மதுரை ஸ்பீச் மாநாடுல ஒரு சிங்க கதை சொல்லியிருப்பாங்க. அதை நிறைய பேர் நெகட்டிவா பேசுறாங்க. சோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அந்த அந்த கரெக்டா நம்ம தளபதி வந்து ஒரு சிங்கன்றத நம்ம கண்டிப்பா தெரியும். அந்த அது ஒரு கூஸ் பம்ப் மூமெண்டா இல்லையா சார்? அந்த இன்ட்ரடக்ஷன்ல அப்படி பேசும்போது எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. படத்துல பாக்குறத விட அந்த மாநாடுல வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்தையும் பேசுவாரு, அதை விட மாநாடுல இவ்வளவு பேசுவாரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ 2 மாநாடு முடிச்சிருக்காரு. சோ இப்போ வந்து நம்ம எல்லா ஊருக்கும் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்காரு. இப்போ உங்க ஊருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் நினைக்கிறேன், அடுத்த வாரமா போட்டிருக்காங்க. நீங்க அப்ப போவீங்களா இல்ல திரும்ப அதே ஒரு மைண்ட் செட் தான் இருக்கீங்களா? நான் தளபதி அவர்கள் என்னை தேடி எப்படியாச்சும் என்ன கூப்பிடணும், அந்த அழைப்பு வந்ததுக்கு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு தான் இருப்பீங்க. அண்ணன் வந்தாலும் நான் கடையில தான் இருப்பேன், போக மாட்டீங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா ஒரு பாச பிணைப்புன்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்ப வந்து எப்படின்னா அது பாரு, நான் உன் மகன், ஆனா வந்து நான் ஒரு இடத்துக்கு வந்தாதான் உங்ககிட்ட அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்காக நான் இவ்வளவு விஷயம் பண்ற ஒரு பாசத்தால நீங்க என்ன வந்து கண்டிப்பா என்ன நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். எப்படி வந்து டிவிக்குல இருக்கவங்க கீழே உள்ளவங்க இருப்பாங்க, ஒரு 10-15 பேர். அண்ணனுக்கு கீழே உள்ளவங்க வந்து நீங்க கீழே ஆனந்த் அவங்களே வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர். அவங்களே நம்மள வந்து கண்டுக்க மாட்டீங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் தெரியுது, ஒரு சின்ன ஒரு லைக் கூட போட மாட்டீங்க. ஆனா பாக்குறாங்க, சின்ன லைக் கூட போட மாட்டீங்க. எனக்கு வந்து டிவிக்குல இருந்து சப்போர்ட் இல்ல. இந்த மாதிரி இப்ப நீங்க இப்ப இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க இல்லையா? ஸோ கம்ப்ளீட்டாவே எல்லாமே தளபதி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வேற யாராச்சும் உங்க ஊர்லயே இல்ல மற்ற ஊர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டதில்லை இந்த மாதிரி கடை வச்சு யாரும் அந்த மாதிரி இவ்வளவு எல்லாருமே பண்ணுவாங்க. ஆமா, நேம் வச்சு சும்மா விஜய் அந்த பேர்ல நான் வந்து விஜய் ஃபேன் சொல்லி பண்றது நிறைய பேர் பண்றாங்க. சோ அது வந்து ஒரு வருத்தத்தை உங்களுக்கு அளிக்குது. டிவிக்கு சப்போர்ட் சுத்தமா இல்ல. ஏன் அவாய்ட் பண்றான்னு எனக்கு புரியல. எனக்கு என்ன ஒருவேளை தூத்துக்குடி கோல்பட்டின்னு ஒதுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா கோல்பட்டி தூத்துக்குடி அவங்க எவ்வளவுமே ஃபோக்கஸ் பண்ணி பேசவே மாட்டேங்காங்க. அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு தெரியல. ஓகே, அத வந்து உங்களுக்கு யோசிப்பேன், கோல்பட்டியில இருக்குதுனாலயே வந்து இவங்க நம்மள அவாய்ட் பண்றாங்க, நம்மள பத்தி பேச. ஒருவேளை சென்னையா இருந்திருக்கலாமா, மத்த ஊர்ல இருந்திருக்கலாமா, மதுரையா இருந்திருக்கலாமோ. அப்ப நம்மள பத்தி ஆனா நீங்க இது வரைக்கும் உங்க வாழ்நாள்ல நீங்க அவரோட ஆபீஸ் தேடி அவர் வீடு தேடி போய் ட்ரை பண்ணல? போட்டோ எடுத்துருக்கீங்க, கேட்டு கிட்ட எல்லாமே கேட்டு. ஆமா, எல்லாரும் போய் கேட்டு எடுப்போம். அது முன்னாடி அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி. இப்பெல்லாம் போய் கேட்டு நின்னுட்டு இருக்க முடியாது, அவ்வளவு ஃபோர்ஸ் பாதுகாப்பு இருக்கும். முன்னாடி நான் சொன்னல கிரிக்கெட் மேட்ச் பார்க்க ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்க சென்னைக்கு வந்திருக்கேன். இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்க. அதுல வந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா மேட்சை நான் பார்க்க சென்னைக்கு வந்தேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆஸ்திரேலியாக்காரங்களை நேர்ல விளையாடுறது பார்க்கணும் ஆசை, நேர்ல பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்தியா ஆஸ்திரேலியா 3வது ஒன் டே மேட்ச். முதல் மேட்ச் இந்தியா ஜெயிச்சாங்க, 2வது மேட்ச் ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க, 3வது மேட்ச் சென்னையில ஃபைனல். 3 ஒன் டே நடக்கும் பாத்தீங்களா? அந்த ஃபைனலுக்கு இங்க இருந்து போகும்போது அங்க போய் கப் அடிச்சிட்டாங்க. அங்க கூட்டத்துல நான் மட்டும் தான் இருக்கேன், பிளாக் வச்சுக்கிட்டு சுத்தி இந்தியா எல்லாரும் சொல்றாங்க. அங்க பிரதர் கொஞ்சம் சைலண்டா இருங்க, இங்கெல்லாம் கத்தக்கூடாது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதனால வந்து எனக்கு ஜெயிச்சிட்டோம், எல்லாருமே அழுதுதான் போனாங்க. என் டீம் ஜெயிச்சிருச்சு. அந்த பிளாக் அப்படியே கொண்டு போய் அண்ணன் வீட்டு வாசல்ல வச்சேன். ஆஸ்திரேலியா பிளாக் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரு விஜய் இருக்கும்போது. ஓகே, இன்னொரு முக்கியமான கேள்வி. இது வந்து உலகமெங்கும் அது எத்தனை வாட்டி பேசினாலும் அது வந்து அது ஸ்டாப் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. தளபதி. சோ நீங்க வந்து தளபதி ஃபேனா இருக்கனால இப்ப தல ஃபேன்ஸ் யாராச்சும் பார்த்து கமெண்ட் அடிக்கிறதோ, அது முன்னாடி இருந்துச்சு. இப்ப கடைக்குள்ள அந்த மாதிரி யாரும் வந்து கமெண்ட் பண்றது மாதிரிலாம் யாரும் அப்படி திங்கிங் பண்ணிருக்கலாம். எனக்கு வந்து நிறைய பிரச்சனை அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வரும்ட்டு நான் அவரே வந்து சப்போர்ட் தான் பண்ணாங்க. ஆமா, இப்ப நிறைய மாநாட்டிலே பாத்தீங்கன்னா வந்து தலை போட்ட தளபதி கூட ஒன்னா நினைச்சு ஒரே ஒண்ணு வருத்தம்னா தலையும் தளபதி சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டே இருந்தேன். அது மிஸ். எக்ஸாக்ட்லி எல்லாரோடையும் அது ஒரு முயற்சி பண்ணாங்க வெங்கட் பிரபு, அது நடக்கலன்ற மாதிரி. ஆமா, கடைசி வரைக்கும் நடக்காம. ஆமா, ஆனா இப்ப அந்த ஒரு முயற்சி வந்து ரஜினி கமல் ஒரு சினிமால ஒரு பெரிய அவார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். தனுஷ் அடிக்கடி போய் வாங்குவார். அந்த மாதிரி வந்து விஜயனுக்கும் ஒரு படம் ஹிட் ஆகி அவர் அவார்டு வாங்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. அதனால அது ஒரு வருத்தம். அது மாதிரி பெரிய ஒரு அவார்டு நேஷனல் படம் மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள்ல கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இந்த ஒரு நம்ம நண்பர் விஜய் அவர்கள் மூலியமா வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க. உங்களுடைய கோல்
அதுக்கு பின்னாடி வந்து அதை தடுக்கிறதுக்காக நிறைய ஒரு டீம் வந்து செயல்படலாம். தனிப்பட்ட நபராக இருக்கலாம், ஒரு டீமாக இருக்கலாம், இல்லை கட்சிகளாக இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்காம உங்களுடைய வேலை என்ன? தளபதி மாதிரி தான் அந்த நதி மாதிரி போயிட்டே இருக்கணும். நதியில வந்து கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க தான். அது மாதிரி தான் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சோதனைகள் வரதான் செய்யுது. அதெல்லாம் தாண்டி நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நான் தனியாக நிற்கிறாரு பார்த்தீங்களா. ஏன்னா பெரிய விஷயங்க. ஏன்னா ஒரு இண்டிபெண்ட்டாக நான் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து அவர் கேரி பண்ணி நான் வந்து அவவும் இப்போ வந்து அவர் வைராக்கமே இருக்க காரணம் வந்து ஆட்டிடியூட் கிடையாது. அவர் வந்து ஒரு பாசமா நிக்கிறாரு. ஓகேங்களா, அது வந்து எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சோ என்ன இவர் வந்து தளபதி தேடி வரும் அப்படி நினைக்கல. அவரு பாசமா வந்து ஒரு உரிமையா கேட்கிறாரு. அண்ணன் நான் உங்க மேல இவ்வளவு பாசமா இருக்கேன், இவ்வளவு உரிமையா நான் வந்து எடுத்து நீங்க ஒரு சொந்த அண்ணனா நினைச்சு என் அண்ணன் வந்து என்ன கூப்பிடணும் அது நினைக்கலாம்ல. நானும் அது நினைக்கிறேன். சோ அதனால வந்து கண்டிப்பா இவரை பாராட்டுங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ இவருடைய சேவை மென்மேலும் தொடரணும். ஸோ நீங்க அதே மாதிரி மொபைல் வாங்க வந்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ்னா எதுனா ஆஃபர் இருக்கா இல்ல மத்த அந்த மாதிரி எல்லா ஃபேன்ஸுக்குமே இந்த ஒரு பழக்கம் தாங்க பிடிச்சிருக்கு. ஸோ பாருங்க எல்லா ஃபேன்ஸுமே ஈக்குவல் தான். அதுதாங்க விஜய் ஃபேன்ஸ். ஸோ மற்ற ஃபேன்ஸ் மாதிரி நம்ம கிடையாது. ஸோ எல்லா ஃபேன்ஸுக்குமே இங்க வந்து வந்தீங்கன்னா ஸோ ஆக்சசரிஸ் ஆகட்டும், மொபைல் ஃபோன்ஸ் ஆகட்டும், எல்லா பிராண்டுமே இருக்கு. அண்ட் இதுல வந்து சர்வீஸும் இவர் பண்றாரு. அதனால வந்து கடைசியா வந்து என்னடா ப்ரொமோஷன் முடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ அவருடைய வேலை அதை நான் சொல்றேன், அது நம்மளுடைய கடமை. அதனால ஸோ மெயின் திங் இந்த சேனலை பிடிக்கும், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து பெல் ஐக்கான் தட்டிட்டு போங்க. அண்ட் இது போல இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் சந்திக்க உங்கள் நண்பன் சந்தோஷ் அண்ட் விஜய். மெயினா அதுதான். ஸோ பாய் அண்ட் டேக் கேர்.